கர்நாடகாவில் பொதுவெளியில் பாஜக தலைவரும் காவல் உதவி ஆய்வாளரும் மாறி மாறி கன்னத்தில் அறைந்து கொண்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறு வாக்குவாதம் கைகலப்பாக்கி கன்னங்கள் சிவந்ததன் பின்னணி என்ன? நள்ளிரவில் நடுரோட்டில் கூடியிருந்தவர்களை கலைந்து போக அறிவுறுத்திய உதவி ஆய்வாளரிடம் விதண்டாவாதம் பேசியவர்கள் வாங்கி கட்டிக்கொண்ட காட்சிதான் இது. எதிரே நிற்பவர் எஸ்ஐ என்பது தெரியாமல் எகத்தாளம் பேசியதால் கன்னத்தில் பளாரென விழுந்துள்ளது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் காடி லிங்கப்பா இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது துர்காதாஸ் ஸ்ரீ ஹோட்டல் சாலையில் மதுகிரி மாவட்ட பாஜக தலைவர் ஹனுமந்த கவுடா தனது ஆதரவாளர்களுடன் நின்றிருந்தார். நள்ளிரவை கடந்ததால் இடத்தை காலி செய்யுங்கள் என்று எஸ்ஐ அறிவுறுத்தியுள்ளார். அதை பொருட்படுத்தாத ஹனுமந்த கவுடா விதண்டாவாதம் பேசியுள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர் திடீரென உதவி ஆய்வாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் ஹனுமன் கன்னத்தில் பளாரென ஓங்கி அறைந்துள்ளார். தனது சகாக்களுடன் இருந்த பாஜக நிர்வாகியும் பதிலுக்கு காடி லிங்கப்பாவை தாக்கியுள்ளார். இதில் சூடான லிங்கப்பா பாஜக நிர்வாகியின் கன்னத்தில் தொடர்ந்து பளார் பளார் என அறைந்துள்ளார். பின்னர் உடன் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தி அவரை சமாதானம் செய்துள்ளனர். இந்த மோதலில் கை மற்றும் விரல்களில் காயம் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் எஸ்ஐ சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சித்ரதுர்கா நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஜக நிர்வாகி ஹனுமந்த கவுடாவை கைது செய்தனர். மேலும் இரு தரப்பினரும் புகார் அளித்துள்ளதால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவெளியில் பாஜக தலைவரும் காவல் உதவி ஆய்வாளரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி கர்நாடகாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.